சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். உலகே மாயம், இந்த வாழ்வே மாயம். யாரங்க ஓடக்கூடாது, ஓட வெளிச்சு போடு, இச்ச வாங்க.
யாருன்னு உன்னோட பேர் என்ன? பிரபு அதையா இந்த தங்கச்சி உன்னோட பேர் என்ன? சாந்தி. எதுக்கு என்ன பார்த்து பேன் சொல்றீங்க? நான் என்ன பிசாசு? பேபி சாதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அண்ணா. அப்படின்னா என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க? என்னப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு? ஓமண்ணா, இந்த உலகத்துல மனுஷனோட கெட்ட ஜீவராசி வேற எதுவுமே கிடையாது. பயப்படாம நான் கொலகாரனும் கொள்ளக்காரனும் இல்ல, நேர்மையான நல்ல மனுஷன். நீ நேர்மையான நல்ல மனுஷன் என்று தெரிஞ்சதால இவ்வளவு நேரமா உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்றோம். இல்லையண்டா இப்போ இந்த இடத்தை விட்டு பறந்திருப்போம். வந்திருப்பீங்களோ? என்னப்பா சொல்ற? ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான். அது சரி, இந்த அர்த்தராத்திரியில என்னத்துக்கு நீங்க இந்த மயானத்துக்கு வந்திருக்கீங்க? எனக்கு வாழ்க்கையே வெளுத்து போச்சு. இந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்லை. அப்படி எல்லாம் மனுஷன் தளரக்கூடாதுன்னு சொன்னா, வாழ்க்கை என்று சொன்னா இனிப்பு கசப்பு ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். ஆனா என்னோட வாழ்க்கையில எல்லாமே கசப்பா தான் இருக்கு. அதுவும் கூட மனக்கோளாறு அண்ணா. சரி என்ற மனக்கோளாறாகவே இருக்கட்டும். என்ற குடும்பத்துக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் நான் வேண்டாதவனாகவே இருக்கிறேன். அது சரி, இந்த அர்த்தராத்திரியில நீங்க இங்க வந்தீங்க நாங்கள் குடியிருக்கிறதே இங்கதான் அண்ணா. அப்படின்னா உங்களுக்கு வீடு வாசல் இல்லை? எல்லாம் இருக்கண்ணா. வீடு வாசல் எல்லாம் இருக்கின்ற நீங்கள் இந்த நடிச்சாமத்துல இந்த மயானத்துல ஏன் வந்த நீங்கள்? மயானத்தை விட அமைதியான இடம் வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்க வந்துடுவாங்க. இல்லை அண்ணா. அப்ப உடகடப்புக்காரங்க. ஐயோ இல்லையே அண்ணா. அப்ப சரி, உங்களுக்கு நட்டராஜு கலந்து போட்டுருவோம். ஒரு காலத்துல அப்படி கலண்டுதான் இருந்தது. ஆனா இப்ப நல்ல தெளிவா தான் இருக்கிறோம். எனக்கு பார்த்தா தெளிஞ்ச மாதிரி தெரியல. நாளைக்கு காலையில உண்ட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போய் நல்ல ஒரு சைக்கோ ஸ்பெஷலிஸ்டா பாரு. அச்சோ, பகல் பொழுது நாங்க எங்கேயுமே உலக மாட்டோம் அண்ணா. மாட்டிடலாம். என்ன மாதிரி இங்க பாருங்க அண்ணா, எங்களுக்கு பைத்தியம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. முதல்ல எதுக்காக இந்த மயானத்துக்கு வந்த நீங்க அதை சொல்லுங்க. தற்கொலை பண்றதுக்கு வந்தன. அஜிஜோ, தற்கொலையா? வேண்டாம் அண்ணா. உங்களுக்கு தற்கொலை செய்யறதுக்கு இந்த மயானம் தானா கிடைச்சது? அப்படியா? கடைசியில இங்கதான் வரப்போறோம். நான் யாருக்கு முன்னாலே வந்து அவளை உங்களுக்கு தற்கொலை செய்யற அளவுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையோ நல்லா கேட்டா விடுஞ்சா பொழுது வர்ற வரையில எந்த குடும்பத்தோட நான் படுற பாடு நாய் படா பாடு. அண்ணா, குடும்பம் சொன்னா பிரச்சனை இல்லாம இருக்குமோ? அதுக்காக தற்கொலை செய்யறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆனா இத்தனை வருஷமா எல்லா பிரச்சனையும் பொறுத்துதான் போனேன் தங்கச்சி. ஆனா இன்றைக்கு பொறுமை எல்லாம் மாதிரி போயிடுத்தம்மா. அப்படி என்னதான் பிரச்சனை என்ன உங்களுக்கு? உங்களை மனசுல இருக்க பாரத்தை எங்கள்கிட்ட இறக்கி வைங்க. எங்களால முடிஞ்ச உதவிய செய்யறோம் என்று பேச்சையும் கேட்கிறதுக்கு ரெண்டு ஜீவன் இருக்கின்ற நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரா இருந்தா இந்த உலகமே ஒரு அமைதி பூங்காத்தான் இருக்கு. உனக்கு பெரிய மனசுமா யார் பெற்றவர்களையோ தெரியல. நீ சாதாரண பிறவி இல்ல, தெய்வ பிறவியம்மா. இங்க வாமா, 100 வயசு வரைக்கும் தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா வாழணும். உங்களோட 2வது வாக்கு பலிக்கும் அண்ணா. ஆனா 1வது வாக்கு பலிக்கவே பலிக்காதுண்ணா. நான் குடிச்சிட்டு உளறேன்னு நினைக்காதம்மா. இதே தான் உன்னை பார்த்துறேன். சரி, அது போட்டும். உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க முதல்ல. சொல்றேன். ஒரு காலத்துல இந்த
ஊரே வியக்கிற மாதிரி ஆஹான் உழைச்சன் என்ற கொண்டாட்டி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சொந்த வந்தமென எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி சந்தோஷப்படுத்தின. ஆனா இப்ப தொழில் முடங்கி போனதால வெட்டின குளம் மாதிரி வறண்டு போயிட்டு யாருமே என்ன கண்டுக்கிறது. உங்களோட வீட்டுல நீங்க நின்றாலும் குற்றம், நடந்தாலும் குற்றம், அப்படித்தானே? அப்படியே சரியா சொல்றேன் அண்ணா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். தமிழ் பக்கம் தான் உழைக்கிற காலத்திலேயே உங்களுக்கு தொகைய பேங்க்ல போட்டு வச்சிருக்க. இந்த சிந்தனை எனக்கு ஆரம்பத்திலேயே வரலையம்மா. பாசம் என்ற கண்ணை மறைச்சி போடு. பாசம் இருக்கத்தான் வேணும்னா அதே நேரம் மனசுல பக்குவம் இருக்க வேணும். உண்மைதானம்மா. நீ யாரம்மா? நான் இதே ஊர்தான் அண்ணா. உன்னை அங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா முன்ன சரியா தெளிவில்லாம இருக்கு. இப்ப 10 மாசமா இந்த முகம் மங்களாத்தான் இருக்குண்ணா. ஏனம்மா, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா? நான் செத்து போய் இந்தியோட 10 மாசம் முடிஞ்சு. போய் 10 மாசம் ஆகுதா? நீ இந்த குடும்பத்தோட காப்பட்ட பாடுபோடாது இந்த மோகினி பிசாசுகள் நீ கொண்டு மாட்டி விட்டுடி. பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்து. உனக்கு 1000 தீங்க இடிக்கிறேன் பிள்ளையாப்பா. அண்ணா ஓடாதீங்கோ, தயவு செய்யுங்கோ ப்ளீஸ். ஐயோ கிட்ட வராத, என்ன கொள்ளாத, தயவு செய்து என்ன விட்டுடு பிளீஸ். அண்ணா, இவ்வளவு நேரமாக என் தங்கச்சியோடு இவ்வளவு அன்பாக பேசிக் கொண்டிருந்தீங்க. இப்பொழுது ஆவி என்று தெரிஞ்சவுடன் விட்டு விலகி ஓடுகிறத பார்த்து பிள்ளை இவ்வளவு வேதனைப்படுகிறது பாருங்க. போங்க அண்ணா, போய் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லுங்க. பேக்கு போய் நான் ஆறுதல் கூறுவதா? என்னவா பேக்க இருக்கிற? அது என்ன கொண்டா நீயா வந்து காப்பாற்றுற? சத்தியமா அது உங்களை அடிக்காதண்ணா. தம்பி, உங்க தங்கச்சி உன்னை அடிக்காது, என்ன அடிக்காது என்ன நிச்சயம்? உங்களுக்கு என்ன பைத்தியமோ? பேய் அடிக்கும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? எங்கட பெரியாக்கெல்லாம் சொல்லி இருக்கிறான். ஐயோ, இந்த மனுஷங்களுக்கு வேற வேலை இல்ல. மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற பேய் தான் மனுஷன் அடிக்குது. நீ 1000 தான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சரி, நம்ப வேண்டாம். இப்ப என்னத்துக்காக இந்த சுடுகாட்டுக்கு வந்தீங்க? அது நவிடக்கீழ வந்துட்டேன். பொய் சொல்லாதீங்க அண்ணா. இப்ப தற்கொலை செய்ய வந்ததா தானே சொன்னீங்க? அது ஒரு பேச்சுக்கு சொன்ன தம்பி. ஒரு பேச்சுக்கு சொன்னீங்களோ உண்மைக்கு சொன்னீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா சாக துணிந்தவனுக்கு சமுத்திரமே மாட்டு என்று உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா நீயும் காதலிச்சுதான் நீங்க வந்து இல்ல, செத்த பிறகுதான் நீங்க வந்து. என்னப்பா பயமுறுத்துற? பயமுறுத்தவில்லை, உண்மையாத்தான் சொன்னான். நானும் செத்து போய் குடியோட 8 மாசம் ஆச்சு. கடவுளே, என்ன சோதனை இது? இன்றைக்கு கார் பூத்துல முடிச்சேன்னு தெரியல. உங்களோட கடைக்கு தான் முடிச்சிருக்கீங்க. அவள்கிட்ட முகத்தவன் முடிச்சாலே இப்படித்தான் ஏதாச்சும் அவசகுணமா நடக்கும். அண்ணா திரும்பவும் சொல்றேன், உங்களோட பிள்ளைக்கு அடுத்தவங்க மேல பழிய கூடாது. இவ்வளவு பக்குவமா பேசுறியே, உண்மையில நீ ஆவிதானா? உண்மையே நாங்க ஆவிதான் அண்ணா. நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்லு. சத்தியமான ஆவிதான். நான் நம்ப மாட்டேன். என்ன தலையில அடிச்சு சத்தியம் பண்ண? தாராளமா அடிக்கிறோம், கிட்ட வாங்க. வேணாம் வேணாம், வார்த்தையால் மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்கட காதால கொஞ்சம் பாருங்க. தலையிலிருந்து மூந்தி மேலதான் நிக்கிறோம். ஐயோ, அந்தரத்துல தான் தூக்கி கொண்டிருக்கீங்க. நீங்களும் அந்த தங்கம் இருக்காமல் விழுதங்கி வாங்கொண்டுதான் சொல்லுங்க. நான் தரையில தானம்மா நிக்கிறேன். இல்ல, பயம், சந்தேகம், தடுமாற்றம் என்று மனசால அலபாஞ்சு கொண்டிருக்கீங்க. முதல்ல இது எல்லாத்தையும் விட்டு விட்டு எங்களோட மனம் விட்டு பேசுவாங்க. ஐயோ, மனம் விட்டு பேசுற ஜீவராசிகளா நீங்கள்?
தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் பறை சூடி தோடைய சபியன் விடையொறிவோர் தூவன் மதிசூடி ஏனென்னா வார்த்தை பிள்ளையா பாருங்கள். உங்களுக்கு தேவாரமே ஒழுங்காக பாட தெரியவில்லை. எப்படித்தான் இவ்வளவு நாளாக குடும்பம் நடத்தினீங்களோ தெரியவில்லை. அப்படின்னா உங்களுக்கு தேவாரம் எல்லாம் தெரியுமோ? தேவாரம், திருவாசகம், கந்தசஷ்டி கவசம் அத்தனையும் எழுத்துப்பிழையின்றி இசையோடு படிப்போம். ஆனா தேவாரம் பாடினா பேயெல்லாம் ஓடிவிடும் என்று உங்களோட அப்பா சொன்னாரே. அப்பா சரியாத்தான் சொல்லியிருக்க. நீங்கள் தான் பொருளை தவறா வழங்கி கொண்டிருக்கீங்க. தினமும் தேவாரம் பாடி வந்தா மனிதன் மனசுக்குள்ள படிஞ்சிருக்கிற பணப்பே, பேராசைப்பே, பதவிப்பே, ஆணவப்பே எல்லாமே மனிதனை விட்டு விலகி ஓடிவிடும். அப்படின்னா நீங்கள் ஓட மாட்டீங்க. நாங்க மனுஷரை பார்த்தா தான் பயப்படுவோம். சத்தியமா இருக்கு, மனுஷனுக்கு அவ்வளவு வேணுமா? ஏனென்ன அப்படி கேக்குறீங்க? ஊர்ல, நாட்டுல, உலகத்துல நடந்த எல்லா அழிவுகளையும் எடுத்து பாருங்க. எல்லாத்துக்குமே மனுஷன் தானே காரணம். மனுஷன் நிலத்தையும் நீரையும் வானத்தையும் கெடுத்தது போதான்று காட்டையும் விலங்குகளையும் பறவைகளையும் அழித்துக் கொண்டு வரான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உலக அழிவின் ஆரம்ப கட்டம். Be careful. சொரி என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்பவே ஒன்றுக்கு போயிட்டு இன்னொரு தடவை உணர்ச்சி வச்சப்பட்டா ரெண்டுக்கும் போயிடும். இன்னொரு விஷயம் தெரியுமா? நேற்று வரைக்கும் இந்த சுடுகாட்டுல 75 ஆவி குடும்பம் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தோம். 75 ஆவிகளா? மத்தியானம் பக்கத்து ஊர்ல நடந்த ஒரு பெரிய சண்டையை பார்த்து விட்டு எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பகல் முழுக்க தூக்கம் இல்ல. பகல்ல தூக்கம் இல்லையா? ஓமண்ணா, நாங்கள் பகல்ல தூங்கி இரவு நேரத்துலாம் உலாகுவோம். 75 ஆவிகள் இருந்ததா சொன்னீங்களே, அவையெல்லாம் இப்ப எங்க? நேற்று இந்த பாலா போன மனிதர்கள் போட்ட சண்டையை பார்த்து பயந்து 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு நெருப்பு காய்ச்ச, 20 பேருக்கு வாந்தி வேறி. ஆச்சரியமா இருக்கு. ஆனா உண்மை, இனிமேலும் இங்கே இருந்தா ஆவி உலகமே அழிஞ்சு கொண்டு பயந்து எல்லோரும் நடுத்தல்லா இடத்துக்கு பறந்து போய் நாங்களும் எங்கட ஃப்ரெண்ட்ஸுகளோட இடம்பெயர்ந்து போயிருப்போம். ஆனா எங்கட வேண்டுதல் ஒன்று நிறைவேற்ற வேண்டும். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இங்கேயே இருக்கின்றோம். உங்களோட வேண்டுதல் என்ன? எனக்கும் அண்ணாக்கும் ஒரே வேண்டுதல்லா, அதை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும். நான் உயிரோட திரும்பி போறதே பெரிய விஷயம். இதுல வேற உங்களோட வேண்டுதலுமா? அண்ணா, உங்களை பௌத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. போக சொல்லி போட்டு பின்னால அடிச்சிட மாட்டீங்க. அண்ணா, அந்த கெட்ட குணம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் கள்ளங்கப்படமில்லாத ஆவிகள். அண்ணா, 1000 ஒருத்தனுக்குத்தான் தெய்வமும் ஆவியும் கண்ணுக்கு தெரியும். அந்த 1000 ஒருவனா நான் தானே உங்களுக்கு கிடைச்சு. அண்ணா, நீங்க நேர்மையான நல்ல மனுஷன். எங்களை அடிச்சு துன்புறுத்த மாட்டீங்க என்றது எங்களுக்கு தெரியும். அதனால உங்களை கண்ணுக்கு நாங்க தென்பட்டோம். சரி, நான் உங்களை நம்புறேன். உங்களோட வேண்டுதல் என்ன? உங்களோட வேண்டுதல் என்ன? நாங்க எப்படி இறந்தோம் எல்லாத்தையும் என்னென்ன அழுகிறீங்க? உங்களோட குடும்ப பாசத்தையும் நடந்த குடும்பங்களையும் எல்லாம் கேட்ட எந்த கண்ணஞ்சு காணிக்கும் அழகுதனுமா வரும். அழாதீங்க அண்ணா. நீங்க மட்டும் எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சா எங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும். உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறதா இந்த முதல் பேரு. சந்தோஷமா போய் வாங்க அண்ணா. அடுத்தது வரும்போது இனிப்பான செய்தி தான் பெற வேணும். குட்டியோட வாரணம்மா போதுமா? இல்லைங்கண்ணா, முதலா எங்களோட வீடுகளில் வந்திருக்கீங்க. எதுவுமே சாப்பிடாம போனா அழகி. நீங்கெல்லாம் ஆவியலாச்சு டீ போடுறேன்டா, சீனி, தேயிலை, மா இவையெல்லாம் வேணுமே. இவற்றுக்கெல்லாம் எங்க போவீங்க?
அதெல்லாம் உங்களால வாங்க முடியாதா? ஒரு நிமிஷம். அறுசுவை உணவுகள், பழங்கள், பாயாசம், சமையல் நீ பெரிய கட்டிக்காரி போல தெரியுது. சாந்தி சமையல் செய்தா 3 தெருவுக்கு வாசனை தூக்கும். அதெல்லாம் உயிரோடு இருந்த போதுதான். இப்ப என்னால சமைக்க முடியாது. என்ன இவையெல்லாம் உன் அபூர்வ சக்தியால் வரவழைச்சியா? எங்களுக்கு எந்தவித அவ்வளவு சக்தியும் கிடையாது. என்ன அப்படி என்றா இது எப்படி வந்தது? நேற்று எங்கட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு பால் தெளிப்பு ஃபங்க்ஷன். அவரும் நாங்களும் சாப்பிட்டது போக மிச்சமானதை எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா தட்டை கீழே வைக்கிறீங்க, எடுத்து வயிறார சாப்பிடுங்க. இந்தா பிடியம்மா, இத நீங்களே வச்சு வயிறால சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா, இந்த பழங்களையாவது சாப்பிடுங்க அண்ணா. ஐயோ ஆள விட்டா காணும்மா. அண்ணா, போன வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எப்படியம்மா மறக்க முடியும்? அன்றைக்கு எங்கட அப்பப்பாவின் 100வது பிறந்த நாள். அன்றைக்கு உங்க குடும்பத்தோட இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னா. டெக்கரேட் பண்ணக்கூடியதா என்னடா விளையாடி கொண்டிருக்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு மாங்காவன இந்த ஊர்லயே இல்லையடா. ஏண்டா ஏனா இன்னே நீ குறைவா சொல்லுறாய், உலகத்திலே இல்லைன்னு சொல்லு. அவனே உதவாங்காத இன்றைக்கு தாண்டா ஜனா தந்த வாயாலேயே தன்னை கழுதையன் கூட நீ கழுதை என்று சொன்னாலும் உனக்கு ஒரு துளி கோபம் கூட வரையலடா. இவன் தாண்டா எங்கட ஆரிய நண்பன். உனக்கு ரெண்டுமே வரியாடா. பொறுமையும் பொறுமையான விரும்பண்டா, அது எருமை கழுதையும் தாண்டா. டேய் என்ற கோவத்தை கிடவன வேலையை செய்யக்கூடா. ஏன்னா கோபத்தில் கூட ரொம்ப அழகா இருக்கு. இவன் எப்பதான்டா லைஃப்ல சந்தோஷமா இருந்திருக்கான். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டா பிரம்மன் எங்களை படைச்சிருக்கான். டேய் நீங்க என்ன இன்பத்தை சுரண்ட கரையாங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன துன்பத்துல நீங்களாம் எப்படா என்ன துணை வந்திருக்கிறீங்க? அப்படி நாக்க குடுங்குற மாதிரி கேள் மச்சான். இவன் போன வாரம் உனக்கு லவ் கையில 2 தெரிஞ்சு கூட மச்சான் ஜாழ்ப்பாணத்துக்கு படம் பார்க்க போனேன். போன மாதம் மச்சான் நீ 2ஆவதா பார்த்த பிகர் உன்னை கார் தின பொழுது இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நுவரெலியாக்கு டூரிஸ்ட் போனா மச்சான். போன வருஷம் 1ஆவதா லைன் கொடுத்தது உனக்கு செருப்பு எடுத்து காட்டிய போது கதிராமத்துக்கு நேற்றுக்கண்ண முடிக்க போயிருந்தான் மச்சான். நீ சொல்லுற பார்த்தா வருத்தம் புள்ள அவனுக்கு சொல்லிதானா? உனக்கு இப்ப இடரச்சனியம் நடக்குதுடா. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா. எனக்கு பக்கத்தே நீங்க 3 கிரகங்கள் இருக்கீங்க. ஜெண்டர் தானே இருக்கு மச்சான். டேய் உன்னையும் சேர்த்து வாடி அண்ணி பாடுறா. நான் அவனை முழுசா அட போட்டிருக்கேன். இன்றைக்குமே அவன் அறதான மனசை தொட்டு சொல்லு. நீயும் அற நானும் அற. இதுதான்டா எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குறை. முதல் ஜனாவுக்கு ஒரு வழியை காட்டுவோம். டேய் ஏன் வழி தனி வழிகடா. எனக்கு உங்களோட உதவி தேவை. இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்களா. லட்சுமி ராய் மாதிரி ஒருத்தி வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லல என் பேரையே மாத்தி காட்டுறேன். பேர் மாத்திரம் ரொம்ப சுலபமா. உனக்கு ஓகேண்டா சொல்ல மாட்டான். இப்பயே உன்னை இதான வீட்டை போட்டுமா. ஆமாம்மா அப்பாடா போயிட்டு.
குடிக்கிறது கூட ஒரு டீ போட்டுட்டு வரணும் இருக்கும். மச்சான் தாத்தா வாங்கடா கலாபம். தாத்தா இளமே சொல்லுங்க தாத்தா. தாத்தா அது இருக்கட்டும், கூட இளவேல ரகசியத்தை சொல்லுங்க. உலகத்து ராஜரமண ராம தர்மத்ததேவிய சதோ அது வந்து சொன்னாங்க. இனிப்பா சொல்லுங்க தாத்தா. நான் இனிப்பாவும் சாப்பிடுவேன், உரைப்பாவும் காரசாரமாவும் சாப்பிடுவேன். தலைவலி காய்ச்சல் இல்லை, தலைவலி ஒன்றுமே இல்லை, வைத்த அழுத்தமும் இல்லை. ஐயோ வைக்கணும் படக்க வடக்கம் தெரியல பிடிக்கும். அம்மம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் காசு அம்மம்மா. இன்னைக்கு இந்த கொடுத்தாத்தா 100வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் நல்ல நாள் ஏடா இன்னொரு சண்டைக்கு வராய். சண்டைக்கு வேலையில அம்மம்மா 1000 ரூபாய் காசு தான் நான் கேட்டேன். உனக்கு காசு இருக்க கூடாது. இந்த அம்மா படிச்சு படிச்சு சொல்லிருக்காங்க எனக்கு. அப்ப அம்மாவுக்கு தெரியாதெல்லாம் தானே அம்மம்மா. அம்மாவுக்கு தெரியாம தானே இத்தனை பேரும் தந்திருப்பேன். பிரச்சனை வந்த உடனே என்னை மாட்டி கொடுக்குறாரு. இந்த முறை சத்தியமா மாட்டி கொடுக்கணும், பிராமிஸ் அம்மம்மா. நீ இந்த மந்திரி மேல இருக்காடா, எல்லா வாக்குறுதியும் கொடுப்ப, கடைசியில எல்லாம் காட்டுல பறக்க விட்டுருவேன். சரி எனக்கு காசு வேண்டாம். இப்ப தானே நீ என்ன பேரை புஞ்சு நல்ல வேலை பே குஞ்சுன்னு சொல்ல விட்டேன். நீ இந்த படங்கள் வர வடிவேல மாதிரி தான்டா நல்லா ஜோக் அடிப்பாய். வடிவேறு கொடுத்து வச்ச பிறவியாமம்மா, அவன் கோடி கோடியா சம்பளம் வாங்குற. உனக்கு மட்டும் இல்லையா குறை, வருங்காலத்தில் நீ கோடி கோடி வளைத்து எனக்கு தரத்தானே போறாய். இப்ப வருங்கால கோடி தண்ணு 1000 ரூபாய் தரக்கூடாதாமம்மா. ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தொடங்கி நேரத்துக்கே வாராயிடா. என்ன அம்மாவும் பேரனும் எந்த கொடைய பிடிக்காத உத்தேசம்? மாமி ஒரு நிமிஷம். பியூட்டிஃபுல் மாமி பியூட்டிஃபுல். நீங்க மட்டும் இந்தியாவில பிறந்திருந்தா சங்கரோட முருகாதவங்கள கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஏண்டா அவங்களுக்கு பொம்பளைய கடத்துறானோட சொல்லி உனக்கிற விஷயம் அம்மாப்பா. அவங்க எல்லாம் ஒரு சினிமா டைரக்டர், அவங்க தங்கன புது படத்துக்கு ஹீரோயின் தேடி கொண்டிருக்காங்க. இங்க ஏற்கனவே இங்க மணி பெய்யுது, நீ வர சரியா ஐக்கப்பட்டாத. இந்த கேக்க கொண்டே தாத்தா அந்த மேசல வச்சுட்டு போய் மெழுகு வாங்கியோ. அப்ப காசு தாங்கோ. நேற்று தான் 5000 ரூபாய் தாங்க. அந்த 2000 ரூபாய் தான் வியர்க்காங்க. அடிங்கோயா ஆறாது. ஏன்னா அம்மாக்கு எல்லாம் பிடிக்கும், இந்த வேலை மட்டும் பிடிக்காது. இப்படி மட்டும் செய்தியோ நான் உயிரோடே இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் இல்ல மாமி, பெட்ரோல் போட காசு கேட்டேன். ஏன்னா முட்டை போட்ட பைக்கா பெட்ரோல் எவ்வளோ பெட்ரோலை குடிக்குதோ. பைக்ல கொஞ்சம் ரிப்பேர் ஆமாப்பா. நீ ரிப்பேர் பண்ண வேண்டாம், காசை கரியா கொண்டா சைக்கிள் எடுத்துட்டு போ. வெளியவனா பிறந்தாலும் வெளியவனா பிறக்க கூடாது. 1000 ரூபாய் காசு கேட்டேன், அதுக்கு தான் எவ்வளவு அவமானம் தாத்தா. உனக்கு காது நான் தருவேன்டா. தாத்தா சொல்லு தாத்தா, இல்ல செல்ல தாத்தா. நீங்க ஒரு குபேர நீங்க இருந்தே தெரியாம போச்சு. நான் காது தருவ தெரியும். சத்தியமா சொல்ல மாட்டேன் தாத்தா. தாத்தா போடு ஒரே மூக்கு போடி நாட்டம். ஆனா நான் காது தருவேன் சொல்லி ஒரு
சத்தியமா சொல்ல மாட்டேன் தாத்தா. இந்த 1 ரூபா வச்சு நீ மூக்கு போற மூப்பொடியும் வாங்கிடாது, இந்த காதலுக்கு பூவும் வாங்கிடாது. குட் பை கிளவா. ஐயா என்ன என்ன சொல்லி போட்டு போறான்? அவன் ஏதோ அவனோட திடீர்ல முடியலாம் காதுல வளையம் போட போறான், அவன் ஏதோ மூக்குல வளையம் போட போறான். ஐயோ தாத்தா, ஐயா அவன் உங்களை பேசி போட்டு போறான். அப்படியோ? விரட்டும் அவன் படுவாரா? விரட்டும் அவன் பார்ப்பான். குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்க உலாவி கொண்டிருக்கிற. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். சுரேந்தர், ஏதோ வேலைக்கு அப்படியே பண்ணியிருந்தாருன்னா என்ன மாதிரி? ஓ மாமா, 5ஆம் தேதி தான் இன்டர்வியூ. நான் நாளைக்கு கொழும்பு போறேன் மாமா. சந்தோஷமா போயிட்டு வா சுரேந்தர். இந்த திறமை கேட்ட மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் மாமா. தாத்தா கொஞ்சம் ஆகிட்டு அப்பா இப்படியே போயிருக்கிறீங்க. எனக்கு என்னடா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. இந்த தலைக்கெல்லாம் நெகை அடிச்சிருக்கிற போல அம்மா வரே. அம்மாக்கு இந்த வயசு உனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுனா பிடிக்காது மாமா. எனக்கும் பிடிக்காதுதான். இவர் கூட்டி வந்தாருன்னு வந்தேன். அப்படி சொல்றேன். தாத்தா 100 வயசு கொண்டாடுறது எவ்வளவு வயசு இருக்கும் தெரியுமா? சென்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும். வாங்கண்ணா, அண்ணி எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கிறோம். சாந்தி, நீ எப்ப பார்த்தாலும் இந்த வெள்ளச்சாரியை காட்டுறியே, இது அவசரம் இல்லையோ? நான் அப்படி நினைக்கிறேன் அண்ணி. எனக்கு வெள்ளையெல்லாம் ரொம்ப விருப்பம். உங்க மனதை போலேன்னு சொன்னாமா? தங்கச்சிக்கு மட்டும் வெள்ள மனசு, மற்றவர்களால கறி மனசோ? அம்மா ஏன் எப்பவுமே குலக்கமா பேசுறாய்? சுரேந்திரன் தான் டைம் ஆகுது, பாட்டி ஆரம்பிங்கோ. ஐயா கேட்க மாட்டோம். தாத்தா அந்த பர்த்டேக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒண்ணும் இல்லையா? என்னடா வீட்டுக்கு ஆட்டம் பாட்டம்? நீங்க சொன்னாரு, நீங்க ஆடுறா. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்பாக்கா செல்ஃபி அடிப்போம், SMS சைட் அடிப்போம், வெட்டி பெயின் பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். அப்பாக்கா செல்ஃபி அடிப்போம், SMS சைட் அடிப்போம், வெட்டி பெயின் பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். இந்த வயசு போனா வேற வயசு இல்லை. அழகான சிக்கலன்னா அவன் மனுஷன் இல்லை. படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு.
காரியம் செய்யும் போது பஞ்சாங்கத்தை பார்ப்பவனே காதலிக்க பஞ்சாங்கத்தை பார்ப்பதில்லையே. நல்ல நேரம் பார்த்து பார்த்து முதலிரவு போறவனே புள்ள பிறக்கும் நேரத்தை நீ சொல்ல முடியுமா? 2 விரலில் சிகரெட்டு வச்சு இழுக்கும் போது தீப்பந்தான், பழைய சோத்த புதைச்சு வச்சு பருகும் போது ஆனந்தம். கனவு இல்ல கவலை இல்ல இவனை போல எவனும் இல்ல. வயசு போதா வேற வயசு இல்ல, அழகார சிஸ்டலன்னா அவன் தான் மனுஷன் இல்ல. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. கூட்டத்துல பட்டாம்பூச்சி போல வந்து பம்பரமா ஆட போறேன் உங்க முன்னாலே. மாடி வீட்டு மாலவிக்கா பால மீன் போல வந்து பல்ல காட்டி கூப்பிடுது பாடி கண்ணாலே. நரம்பு எல்லாம் முறுக்கு ஏற நடனமாட போறேன்டா, மல்லு பேட்டி மாப்பிள்ள பொய்யா மச்சான் கூட ஆடேண்டா. குடிச்சு ஆடு குடிச்சு ஆடு விடிஞ்ச பின்ன குடிச்சு பாடு. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், SMS-இல் சைட் அடிப்போம், வெட்டி பெயின் பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். அப்பா காசில் பீர் அடிப்போம், SMS-இல் சைட் அடிப்போம், வெட்டி பெயின் பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். நல்ல சுழியடா வச்சான். நிலடி வீட்டுக்குள்ள வாசல் முதல் தலையில 4 வாரம் தண்ணியில் ஊற்றி போட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வா. நான் என்ன செத்த வீட்டுக்கு போய் செய்யற வேலையை பார்த்தா அப்படித்தானே இருக்கு. நீ போற போக்க பார்த்தா இந்த நிலையில வந்து அடி கொட்டி வெட்ட விழுந்த நிலையில பெரிய வராதுல போட போகுது. ஆமாம்மா, இப்ப என்ன நடந்தது உட்கார வைக்கிற? இது என்ன நடக்க இருக்கு? எங்க போட்டு வர
டியூஷன் இருக்கு. அதுக்கு பிறகு டியூஷன் முடிஞ்சு நடந்து வந்தேன். அதை பார்த்துட்டு சுரேந்திரன் தான் பைக்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். மாமா அந்த மாதிரி அக்காவோட சொல்லாம சித்தப்பா சொல்றது செய்து போட்டு இன்னொரு அறிவிக்கு அடியுங்கோ அடிச்சு முறையுங்கோ. நான் சுரேந்திரன் லவ் பண்ணுவேன். ஐயோ ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? கொடுமைப்படுத்துறது நானும் நீங்க 2 பேரும். தப்புதான் செல்லம். ஆசை அருமையா ஒரே ஒரு பிள்ளையை பெற்று போட்டு அடிச்சது தப்புதான்டா, என்ன மன்னிச்சிடா செல்லம். அடிச்சத மறக்கிறேன், ஆனா சுரேந்திரன் மட்டும் மறக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, என்ன வேலை அங்க முட்டாது. அம்மா எவ்வளவு நாள் வெண்ணி அடி, ஆனா உன்னை மட்டும் அடிக்காத. அக்கம் பக்கம் பாக்குறதெல்லாம் என்ன நினைக்க போகுது? நீயும் மாறிட்டவங்க மாதிரி கத்தி கத்தி வயது வலிக்கிறதா மிச்சா. நான் என்ன செய்யறது? இந்த நேரம் பார்த்து அவரும் ஊர்ல இல்ல. அவர் இருந்தா என்ன, அவரை எனக்கு வெட்டி கிழிச்சு அவ போக அவர் மகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப இப்ப என்னதான் செய்ய சொல்ற? போய் அந்த பொறுப்பையும் பொறுக்கி பயில பார்த்து இந்த பிள்ளைக்கு என்ன வசியம் செய்யறான்னு நாலு கேட்டுட்டு வா. போ போ. வசியம் பெற வேண்டும் மந்திரவாதி இல்லை, இந்த மனசில் நிறைஞ்சது. இதுக்கு மேலே பார்த்து கொண்டிருக்க போறேன். கோடி இன்றைக்கு ஒரு வாழை பார்க்கத்தான் போறேன். ஓ நீ என்னோட பேசாத, உன்னால்தான் எல்லா பிரச்சனையும். கரியாலம் முந்தி போச்சு. இந்த காதலுக்கு கத்துறீங்க, இந்த முளைக்காக்குல மூஞ்சில காதல் காதல் எடுத்துறீங்க. இந்த காலத்து பிள்ளைகளை குறை சொல்றியே, அந்த காலத்திலேயே நீ அப்பாவை காதலிச்சுதானே கல்யாணம் முடிச்ச. நீ நேற்று தான் சிங்கப்பூர் போனேன் டாக்டர். என்ன சொல்லுங்க? கார்ல வந்தாங்க. நீங்க கூட்டிட்டு காலைல இருங்க. எல்லாமே உங்களோட அம்மாவோட ஹார்ட் ரொம்ப பலவீனமா இருக்கு. நான் லெட்டர் ஒன்று தான் கொண்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவேன். ஓகே டாக்டர், நான் நாளைக்கே கொண்டு அட்மிட் பண்றேன். நாளைக்கு இல்லை, இன்றைக்கே அட்மிட் பண்ணா என்ன? அம்மா சரியான பிடிவாத டாக்டர். எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இப்ப உங்கள்கிட்டயே கூட்டி வந்தது. இப்படியா முடிஞ்சு என்ன உடம்பை கெடுக்கிறதா? எதுவும் அப்பா கூட கால் பண்ணி சொல்லுவோம். இந்த லெட்டரை ஓபிடியில் ஒப்பணும். ஓகே. மம்மி, டாடி நாளைக்கு இரவு ஃபிளைட் பிடிச்சு இங்க வார. ஐயோ ஏனடா அவசரப்பட்டு அந்த மனுஷனுக்கு சொன்னி? இப்ப வேலைய பாதியில விட்டு பதவி அடிச்சு வர போறோம். சொல்லாம என்ன செய்யறது? நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடாலும் பெறா இல்ல, சொல்லாம என்ன செய்யறது? அடே எனக்கு ஒன்றும் இல்லையடா. டாக்டர் எனக்கு தான் போன் பண்ணி பேசுற. அடே எனக்கு ஒன்றும் இல்லையடா. இன்றைக்கு டாக்டர் அந்த மருந்த கூட எல்லாம் சரியாயிடும். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வாமா மாமி. நீ என்ன மருமகன் தானோ? என்ன மருமகனா இருந்தா இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்ய மாட்டா. வாங்க நீ ஆனா இந்த கதையை எடுத்து போடு. நான் சம்பந்தம் பேச வரையில. உண்ட மகன் செய்த வேலை சரிதானோ? ஏண்டா என்னடா இது? அவன் அப்படி வாய் திறப்பான், அவன் அப்படி வாய் திறப்பான். காலமே என்ன போயிட்ட ஜீசனால வருது, அதை பைக்ல ஏற்றி கொண்டு வாரான். அதை இதுல நிக்கிற பானர்கள் எல்லாம் பார்த்து போய் அடிக்கும். நடந்து வந்த புள்ளிய பைக் ஏற்றி விட்டது அவ்வளவு பெரிய குத்தமோ? நல்லா இருக்கு.
நீயே உண்ட மகனுக்கு பக்காலத்து வாங்கினா அவனை எப்படி திரும்புவான்? பிள்ளைக்கு கொஞ்சம் நீங்க இந்த நேரம் சத்தமா பேசாத. மகனையும் மகளையும் கடையில வச்சு தூக்கி வச்சு ஆடுவோம். மருமகளை தான் மட்டும் கால் போட்டு மிதிங்க. அப்படி சொல்லாதா, உங்களையும் நான் நல்ல பாசமா தான் இருக்கேன். எல்லாம் நடிப்பு. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. இனிமே ரம்யாதான் எனக்கு மகளும் மருமகளும். ஓ, அப்ப இந்த மகளை சம்பளம் இல்லாம வீட்டு வேலைக்காரியா வச்சிருக்க போய் அது மட்டும் நடக்காது. இல்ல போய்க்கலாம். ராம்ஜா இந்த வீட்டுக்கு வர மருமகள், அவளாடி பெண்களுக்கு எல்லாம் குலமகள். இங்க பாருங்க மாமி, உங்க அந்த பேரன் நல்லா படிச்சு பட்டத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி எந்த மகளும் படிச்சு நல்ல பேரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாசையில மண்ணலி போட்டாங்க. சொல்லு அன்பு தோணுச்சாங்க ஒண்ணு. அண்ணாவும் இந்த கல்யாணத்தானே விரும்புற. இதுவரைக்கும் அவர் ஆசைப்பட்டது பாக்கனவா இருக்கட்டும். இனிமேலும் அந்த எண்ணத்துல இருந்தாருண்டா அவரை எங்க வீட்டுக்கு வரவிட மாட்டேன். நான் வரவே மாட்டேன். அண்ணி தயவு செய்து சொல்றேன், இப்படி கேட்காங்க, கூப்பிட்டு கேட்கிறேன். அண்ணி வாங்க அண்ணி. ஐயோ கடவுளே, என்ன பார்த்து நிக்கிறது? வாரம் தடுக்கடா. அம்மா வெளியடா. அம்மா கிட்ட வாங்கலாடி அம்மா. போங்கடா, பேக் எடுத்து வா. ஏய் ஐயோ, மகளுக்கு வருத்தம் கடமை என்று பெரியா சுதி கொண்டு விட்டாங்க. ஏனம்மா அழுகிறாய்? நான் தான் நெஞ்சு விரிச்சு செத்த. நீங்க என்ன அவசரப்பட்டு பண்ணீங்க? தப்புத்தானம்மா. இவட ஒரு நிமிஷம் தவறால இன்றைக்கு ரம்யாவும் அண்ணியும் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கவலைப்படாதே அம்மா. அருணண்ணா எங்களை குடும்பத்தை பழைய சந்தோஷ நிலைக்கு கொண்டு வருவேன்.
பார்த்த பின்பு தூங்கலான்னு போன கனவில் நீயும் துரத்தி அடிக்க தோத்துதானே போன தோத்து நீயும் போடுறேன்னு கோபமாகி போன கொஞ்சிடாம போனியேன்னு சாப்பிடாம போன உன்னை எண்ணி நானே ஒல்லியாகி போனேன் புள்ளி நீயும் வைக்க கோலமாகி போன கூடு விட்டு கூடு பாய கோக்கு மகக்கு ஆகி போனேன் பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் குட்டையாச்சு பூத்து பூத்து கண்ணு பூத்து பூமி தட்டையாச்சு உன்னை பார்த்துதானே நீளும் வெள்ளையாச்சு ஆசை கூடி போக அணியும் சிங்கமாச்சு தாலி செய்ய போனேன் நானும் தேவையில்லை வெட்டி பேச்சு தங்கச்சி தங்கச்சி மன்னிக்கணும் சரியா வந்துட்டேன் பரவாயில்ல இங்க பாத்துற வெளியில ஒரு சொல்லி போடாதீங்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டே இல்ல அம்மா கூப்பிடுங்க அம்மா சுரேந்தர் வீட்டை போயிட்டா தம்பி வீட்டு கொஞ்ச காலமா உங்களோட வீட்டுக்காரோட கிடக்காம இருந்தாரு மாமி இப்ப முந்தின வாரையெல்லாம் இல்ல இப்ப அப்பப்பா அம்மா வந்து சமைச்சு கொடுக்கறதுல இருந்து சகல உதவியுமே அம்மா தான் அப்ப நான் வந்த வேலையில பாதி முடிஞ்சேன்னு சொல்லுங்க உண்மைதான் ஆனா இந்த கிழமை மட்டும்
பிடிவாதமா இருக்கு. அது அந்த கால மனுஷியானே உங்களோட கல்யாணத்தோட மனம் மாறி வந்து அப்ப நான் கிளம்புறேன். இருங்க அவங்க டீ குடிச்சிட்டு போகலாம். பரவாயில்லையம்மா, சிவபூசையில கரடி புந்த மாதிரி நான் எதுக்கு, நான் போயிட்டு வரேன். அம்மம்மா வாசல்ல நிக்க பார்த்து சொல்லம்மா. இல்லையா அவ அங்கேயோ போயிட்டா. நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் ஒரு பதில் சொல்லலையம்மா. இந்த கல்யாணத்துல இவ்வளவு அக்கறை எடுத்து வந்து நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஆனா பிள்ளைகள் போய் இன்னும் ஒரு வருஷம் திதி கொடுக்க இல்லை. தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களோட பிள்ளைகள விருப்பமே இந்த கல்யாணம் தானே இருக்கு. தம்பி, ஆனாலும் ஒரு வருஷம் முடியில கல்யாணம் நடத்தினா உச்சனாக்கள் கொஞ்சம் நாலு விதமா பேசும். அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஊர் ஜனத்தை பற்றி கவலைப்படாம பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். தங்கை இந்த முடிவு மாமா மாமியின் முடிவுதான் என்ற முடிவு. இதுக்கு பிறகு யோசிக்க இந்த மாமா கிளவிக்கு தெரியாம கல்யாணம் நடத்தி முடிச்சாச்சு. இனி கிளவிய சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு போறது மட்டும்தான் பாக்கி. சரி சரி, எப்படி சமாதானப்படுத்துறேன்னு முதல்ல ஒரு ஒத்திகமா. நாங்க என்ன ஷூட்டிங்கா நடத்துறோம்? நீ விளங்காத வேலை இருக்கிய வயசோட மனுஷிக்கு சட்டுன விஷயத்த சொல்ற. சரி சரி ஆத்தா 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 ஆத்தாண்டு தேன் பூசுறேன். என்ன இது காசு காசு வேணுமா உங்களுக்கு? காசு காசு வேணட்டா? அச்சோ, எங்களை பார்த்தா பிச்சை எடுக்க வந்த மாதிரியோ தெரியுது. அடே உன்னோட வந்து அது மாதிரி தானே தெரியுது. ஆத்தா உன்னோட நாங்கள் காசு வேண்டி வர இல்ல, உண்ட ஆசி வாங்கிதான் ஆசி வைக்கிறதான் வந்திருக்கோம். எந்த ஆசையும் அந்த பிள்ளையாரப்பன் ஆசையும் என்றைக்கும் உங்களுக்கு தானடா. அப்பாடா ஒரே சிக்னல் வந்துட்டடா. ஆத்தா இந்த அண்டைக்கு உனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். என்ன கரிசனையாடா உனக்கு? உள்ள வச்சுட்டு அந்த வெள்ளடியம் அவருக்கு கொஞ்சம் வெள்ளி போடுடா. அண்ணே நீயே ஒரு சண்டை கோழி வீட்டுல சண்டை சாவல் வளர்க்குறியோ? பழைய வழி சிக்கனை கொண்டு போவாடா. ஏனாத்தா நீ யாருக்குமே பயப்பட மாட்டியோ வாழ்க்கையில? நான் ஒருவருக்குமே பயப்பட மாட்டேன்டா. நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தலைவன் அங்குவேன். ஏய் அவங்க இருக்கிறாரே அந்த புண்ணியவான் ஒரு ஆளுக்கு தானடா நான் பயம். அந்த காலத்திலே ஜமீன்தார் ஜம்புலிங்கமாக நாடகம் ஏறி நடித்தார். அப்ப எத்தனை அன்னி மேரெல்லாம் அவர் கனவு நாயகனாக இருந்தவர்தான்.
ஆனால் அவர் இல்லாத அவரை நானே வென்று விட்டேன் தெரியுமோ. ஆனா நீ என்ன லேசப்பட்ட ஆளோ? என்னடா 4 பேரும் பட்டு வட்டி கட்டி மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறீர்கள். என்ன கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு பட்டி வட்டி கட்டாம சம்பர் சோட்டா போடுறது ஆர்க்கடா கல்யாணம்? கொஞ்சம் பொருடா. ஆத்தா உனக்கு பிரசர இருக்குதோ? இல்லையடா. ஆத்தா உனக்கு சுகர் இருக்கோ? அடே ஒன்றுமே இல்லையடா. ஆத்தா உனக்கு கொழுப்பு இருக்கோன்னு அதட்டா நிறைய இருக்கு. ஒன்றுமே இல்லையடா. சரி விஷயத்த போட்டு உடைப்போம். ஆத்தா இன்றைக்கு உண்ட பேத்துக்கு கல்யாணம். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நாங்க ஹேர் ஸ்டைல் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கல்யாணத்தை செய்து நாங்க தான் ஆத்தா. இப்படி ஒரு அதிரடி புரட்சியை நடத்துறதுக்கு இந்த ஊர்ல எங்களை விட வேற யாராத்தான் இருக்கு? இன்றைக்கு தான் கிளவி சாந்த ரோகியா இருக்கு. வாங்க மச்சான், ஆத்தா போய் புது சாரி கட்டிட்டு வர்ற கிட்ட நாங்க ஒரு டம் அடிச்சிட்டு வருவோம். கிளவிய ஒரு மாதிரி சமாதானப்படுத்தியாச்சு. இதுக்கே எங்களுக்கு நார்மல் பரிசு கிடைக்கும். லேட் ஆகுது. டேய், என்ன தைரியம் இருந்த இந்த பேட்டியை கடத்திக்கொண்டே கல்யாணம் விட்டுட்டு என்னட்டே ஆசைகளுக்கு வந்திருக்கிறீங்களோட உங்களை என்ன செய்யறேன்? வாங்க வாங்க வந்து ஆட்டோல ஏறுங்க. எங்க சஸ்பெண்ட் வாங்கப்பா. வாங்க வாங்க. சுடுகாட்டை கூட்டிட்டு வந்து நீங்க தம்பி உங்களோட அம்மாவையும் பிள்ளைண்டே அப்பாவையும் உங்களுக்கு காட்ட போறேன். பயப்படாம உள்ளவா. ஐயோ நான் உள்ள வர மாட்டேன். பிள்ளை உனக்கு அப்பா அப்பாக்க விருப்பம் இல்லையோ? அங்கிள் அப்பா இறந்து 8 மாசம் முடிஞ்சு இப்ப போய் வேற எப்படி பார்க்க முடியும்? நான் பார்த்தனம்மா. ஆனா இதை யாருக்குமே சொல்லல. இப்பவே உங்களுக்கு தான் சொல்றேன். அங்கிள் காலையில நல்லா தானே இருந்த நீங்க. உங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்டே இதுதான். அச்சோ தம்பி, நான் குடிச்சிட்டு உள்ளாரே இல்ல. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்னக்கா ஒருத்தட்டு உள்ள வாங்க. உங்களோட அம்மா அப்பாண்ட சமாதி இந்தாங்க, இந்த பூவை வச்சு கும்பிடுங்க. தங்கச்சி தம்பி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
நிறைஞ்ச சந்தோஷம் அண்ணா. தம்பி, அம்மாண்டேன் மாமாண்டேன் காலை விழுந்து கும்பிடுங்க. இங்க இல்ல தம்பி, அங்க. அங்கிள், இதுதான் எங்கட அம்மாவும் மாமாவும் பூமியோட சேர்ந்த இடம். அதுக்கு இது கட்டுமாப்பா. ஆனா இப்ப அங்க நிக்கணும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சுடுகாடு தானே தெரியுது. தங்கச்சி, உண்ட மகனை கூப்பிடம்மா. உச்சி புகந்து அவனை வாழ்த்தம்மா. பிறகு ஏனப்பா பேசாம நிக்கிற? உண்ட மகளை கூப்பிடப்பா. தம்பி, பிள்ளை, தயவு செய்து எனக்கா ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. பிள்ளைய சந்தோஷமா போய் வரட்டும் அண்ணா. இப்ப நம்புறீங்களானே? தங்கச்சி, உண்ட அப்பாண்ட குரல் கேட்டதுதான். காத்து சத்தம், நான் இருக்கிற சத்தம் தான் கேட்குது. தம்பி, என்னப்பா இதே ஊத்துங்க. நாளை காலமே நல்லா தெளிஞ்ச அப்புறம் வாங்க. தம்பி, தம்பி, அண்ணா போமா, நான் உங்களோட பேச மாட்டேன். உண்ட மகனும் மருமலும் என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டு. கோவிக்காது இந்த மகனையும் மருமகளையும் பொறுத்த வரைக்கும் நான் 10 மாசம் முடியும். இன்றைக்கு தான் எங்கட பிள்ளைய புது வாழ்க்கை ஆரம்பிக்க போயினோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பழைய வாரங்களை நான் நினைவிட்டு இருக்கிறேன். அப்ப நான் என்ன முட்டாளோ? இல்லை அண்ணா, அண்ணா எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிட்டீங்க. நீங்க எங்களுடைய ஆத்மா சாந்தியை முகமெங்கு நிழலாடுது, தந்தை மனமெங்கு உறவாடுது. தாயின் முகமெங்கு நிழலாடுது, தந்தை மனமெங்கு உறவாடுது. அண்ணா, இனிமே நீங்க குடிக்கவே கூடாது அண்ணா.